ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சஸ் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ 13வது அத்தியாயத்தில் இருக்கோம். இப்போ இந்த 19வது ஸ்லோகம் தொடங்கி பகவான் ஒவ்வொரு ஸ்லோகமாக ஒரு 4-5 ஸ்லோகங்களில் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள இன்றியமையாத தொடர்பை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. அந்த வரிசையில் இப்போ 20வது ஸ்லோகத்தில் இந்த ஆத்மாவினால என்ன, இந்த ஆத்மாவும் உடலும் ஒன்றோட ஒன்று இந்த இன்றியமையாமல் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்றத பற்றி சொல்ல வர்றாரு. காரியகரண கர்த்ருத்வே ஹேதுஃப் பிரகிருதிருச்யதே புருஷஸ் சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. இந்த இடத்துல காரியன்னா உடல், கரணன்னா இந்த புலன்கள், அதாவது 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் மற்றும் 3 மனசு, 11 புலன்கள், கர்த்திருத்வே ஆகியவற்றினுடைய செயல்பாடுகள்னால ஹேத்துஹு பிரகிருதி உச்சியத்தே, என்னோட காரணம் உடல்னு சொல்லப்படுது. அதாவது இந்த செயல்பாடுகள் அனைத்துக்கும் உடல் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, புருஷக ஜீவாத்மா சுகதுக்கானாம் போக்திருத்வே, இந்த உடலால் ஏற்படக்கூடிய இந்த செயல்பாடுகளால் ஏற்படும் இன்ப துன்பங்கள் அனுபவிக்கும் போது ஹேத்துகு உச்சியத்தை ஆத்மா காரணமாக சொல்லப்படுது அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செயல்பாடுகள் அனைத்துக்கும் உடல் காரணம், அதனால் அதாவது இந்த உடல்னால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது ஆத்மா காரணமாக சொல்லப்படுது அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, இந்த உடலை எடுக்கிறதுனால தான் நமக்கு விருப்பு, ஏன்னா இந்த உடலால் தான் உடல் மூலமாக தான் எல்லாத்தையும் நம்ம உணர முடியுது இல்லையா. அதனால் இந்த உடலால் தான் நமக்கு இந்த இன்ப துன்பங்கள் அதெல்லாம் ஏற்படுது. இந்த செயல்பாடுகள் அனைத்துக்கும் உடல் தான் காரணம். அதாவது செயல்பாடுகள் அனைத்துக்கும் நம்ம கையால் தானே செய்கிறதோ, வாயால் தானே பேசுகிறதோ, அதெல்லாம் உடல் இருந்தால் தான் செய்ய முடியும் இல்லையா. அதனால் செயல்பாடு அனைத்துக்கும் உடல் தான் காரணம். அந்த உடல் இருக்கிறதுனால தான் நமக்கு இன்ப துன்பங்கள் வருது. ஒன்றும் இல்லை, இப்போ சூடாக ஏதானு தொட்டுட்டோன்னா நமக்கு சுடுது, அப்போ அது ஒரு துன்பம். இல்லை ஏதானு நல்லா நமக்கு இனிப்பாக ஏதானு சாப்பிட்டுட்டா அது நமக்கு பிடிக்குது, அப்போ இன்பம். அப்போ இந்த இன்ப துன்பங்களுக்கு உடல் தானே காரணமாக இருக்குது. உடல் காரணமாக இருந்தாலும் அனுபவிக்கிறது ஆத்மா தானே. அப்போ அந்த அனுபவிக்கும் போது ஆத்மா தான் அனுபவிக்குது அப்படின்றனால ஆத்மா காரணமாக சொல்லப்படுது அப்படின்ட்டு பகவான் சொல்ல வராரு. அப்போ செயல்பாடுகள் அனைத்துக்கும் காரணம் உடல் தான் அப்படின்னா, ஏன்னா இந்த உடல் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. ஆனால் அதை அனுபவிக்கிறது அல்டிமேட்டாக ஆத்மா தான் இல்லையா. ஏன்னா இந்த ஆத்மா இல்லாமல், இந்த ஆத்மா விழுந்த பிறகு, இந்த உயிர் போன பிறகு இந்த வெறும் உடலால் எதுவும் அனுபவிக்க முடியாது. அப்போ இனிப்பாக இருக்கட்டும், இல்லை சூடாதான்னு இருக்கட்டும், இல்லை கசப்பாக இருக்கட்டும், எதுவுமே இந்த வெறும் வெற்று உடலால் அனுபவிக்க முடியாது. இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு போக்தா, அந்த ஒருத்தர் தேவை, அதுதான் அந்த ஆத்மா. அதனால தான் ஆத்மா அந்த அனுபவிக்கும் போது ஆத்மா காரணமாக சொல்லப்படுது. ஆனால் செயல்பாடுகள் அனைத்துக்கும் உடல் காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த உடல் மூலமாக தான் நம்ம எல்லா செயல்களையுமே செய்கிறோம் இல்லையா. அதனால இந்த 2 விஷயங்கள், அதாவது இந்த 2 இன்றியமையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, உன்னோட ஒன்று சேர்ந்து அந்த என்ன சொல்கிறது, உன்னோட ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு. இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் அந்த ஒரு விஷயத்தை தான் பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.